அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான வளர்பிறை பஞ்சமி. வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் நமக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு பலனை கொடுக்கும். மற்ற நாளில் நம்ம வழிபாடுகள் பண்ணாமல் இருந்தால் கூட வாராகி அன்னையுடைய வழிபாடு பஞ்சமி நாள் அன்னைக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமையில் இன்றைக்கி சாயங்கால நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகி நமக்கு வேண்டும் வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட எளிமையான ஒரு தீப வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா வாராகி தாய் தான். ஏன்னா வாராகி அம்மனை யார் ஒருத்தவங்க தொடர்ந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரோமோ நமக்கு எதிரிகளுடைய தொல்லைங்கிறதே இருக்காது. அதாவது கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எல்லா எதிரிகளுடைய தொல்லையும் கண்டிப்பாக இருக்காதுங்கிற ஒரு ஐதீகம். ஏன்னா வெற்றி வாகை நமக்கு தரக்கூடிய ஒரு தெய்வம். அந்த தாயை வணங்கினவங்களுக்கு கண்டிப்பாக தோல்வி என்பதே கிடையாதுன்னு ஐதீகம் இருக்குங்க. அதனால தான் வாராகி அம்பாளுடைய வழிபாடுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் நமக்கு சில வழிபாடுகள் நம்ம செய்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத காரியத்தையும் நடத்தி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாராகி தாயால் மட்டுமே முடியுங்க. நிறைய பேர் எவ்வளவோ முயற்சி பண்ணும், சில காரியங்கள் நமக்கு அவங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்போம், நடக்கலை. அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான ஒரு வழிபாடு, ஏன்னா வெள்ளிக்கிழமை பஞ்சமி நாள் இப்படி வாராகி அம்பாளுடைய வழிபாடு, இந்த ஒரு காம்பினேஷனில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாட்டு முறை. ஆனால் இந்த தீபத்தை இன்றைக்கி ஏற்றிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையும் சேர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகமானது நமக்கு எப்பயுமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீட்டில் மாலை நேரத்தில் நம்ம எப்பயுமே ஒரு தீபம் ஏற்றிருப்போம். அந்த தீபங்கள் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு தீபம் ஏற்றணும். நிறைய பேர் வீட்டில் வாராகி அம்மாளுடைய நமக்கு படம் இருக்கும். படம் இருந்ததுன்னா படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் நீங்கள் வச்சு நம்ம பண்ணலாம். அப்படி படம் இல்லைம்மா எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்க நம்ம ஏற்றுக்கின்ற தீபத்தையே, அந்த தீப சுடருக்கு பார்த்திங்களா, அந்த தீபத்துக்கு முன்னாடி தீபத்தையே வாராகி அம்மனை நினச்சி உங்களுடைய வேண்டுதல் வைக்கலாம். இதற்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருடைய வீட்லேயும் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி இலை தான். வெறும் செம்பருத்தி இலை மட்டும் கிடைச்சா போதும். அதுவும் 5 இலை, நீங்கள் அக்கம் பக்கம் கூட எங்கேயாவது பக்கத்தில் பார்த்தா கூட நீங்கள் பறிச்சுக்கலாம். இப்படி 5 செம்பருத்தி இலைகள் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதுங்க. ஏன்னா எப்பயுமே செம்பருத்தி இலை கொண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரங்களும் வெற்றி கொடுக்கும். இந்த செம்பருத்தி இலையில் நமக்கு மகாலட்சுமி வாசம், நம்ம வேண்டுதல்கள், நம்ம என்ன விஷயங்கள் வேண்டிக்கிட்டாலுமே அந்த இலையுடைய தாந்திரிகத்தால் நமக்கு கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் நம்ம அம்பாளுக்காக இருக்கட்டும், முருகனுக்காக இருக்கட்டும், இப்படி செம்பருத்தி பூ வச்சு நம்ம வேண்டிக்குவோம். செம்பருத்தி மாலை கட்டி போடுவாங்க. அப்படிலாம் பண்ணால் நம்ம மனசில் என்ன வேண்டி இருந்தாலும் உடனுக்குடனே நடத்தி தரக்கூடிய சக்தி இந்த செம்பருத்தி இலைக்கும் இந்த பூக்களுக்கும் எல்லாமே இருக்குது. அதனால தான் கண்டிப்பாக வீட்டில் இது வரைக்கும் செம்பருத்தி செடியே இல்லை அப்படிங்கிறவங்க கூட குட்டியான ஒரு தொட்டியில் கூட செம்பருத்தி செடி மட்டும் நீங்கள் இது மாதிரி வாங்கி வச்சு பாருங்கள். வீட்டுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம், குறிப்பாக பண வரவு. அந்த செடி வளர வளர நம்முடைய வீட்டுக்கு நல்ல ஒரு பணம் செழிப்பாக இருக்கும். சில வீட்டில் செம்பருத்தி செடி வச்சுருப்பாங்க, ஆனால் பூக்காமே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்போ நமக்கு அந்த மகாலட்சுமி யோகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதற்கான அந்த பராமரிப்பு வேலைகள் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும். அந்த இலையும் அந்த பூ இதெல்லாம் பூக்க பூக்க செடி நல்லா தழைச்சி வர வர குடும்பமானது நல்லா தழைக்குங்கிற ஒரு ஐதீகம். அதனால் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு செடி மட்டும் வாங்கி வச்சு நீங்கள் பராமரித்து பாருங்கள். குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட செம்பருத்தி இலையோட 5 இலைகள் மட்டும் போதுங்க. ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 5 இலைகள் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த இலைகள் நம்ம எப்படி வெற்றிலை தீபம் போடுவோம், 6 வெற்றிலை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி 5 வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதற்கு நடுவில் ஒரே ஒரு தீபம், அகலில் தீபம் ஏற்றுறீங்க. சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு ஏற்றினாலே போதும். நெய் இருக்குங்கிறவங்க தாராளமாக நெய் விட்டுக்கலாம், இல்லாட்டி நல்லெண்ணெயே போதும். இதில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, 5 திரி, அதாவது நம்ம எப்படி 5 முகம் குத்து விளக்குக்கு தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரி அந்த விளக்குக்கு சுற்றிலையுமே அப்படி 5 திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றுறோம். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா,
இந்த பஞ்சமி திதிங்கிறது 5வதாக வரக்கூடிய திதி. அதனால் வாராகி அம்பாளுக்கு எப்பயுமே 5ங்கிற எண்ணிக்கையில் நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அதனுடைய அடிப்படையில் தான் 5 அந்த இலைகள் மட்டும் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு நடுவில் ஒரே ஒரு நம்ம விளக்கு வைக்கிறோம். அந்த அகல் விளக்கு வச்சுட்டு அதில் 5 நம்ம திரிகள் போட்டு தீபங்கள் ஏற்றுறீங்க. தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு நடக்கணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வாராகி அம்பாளை நீங்கள் வேண்டி நீங்கள் வழிபாடு பண்ணணும். சுவாமிக்கு என்ன நிவேதனமும் வைக்கலன்னா நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வைக்கலாம். உங்கள் கிட்டே இருக்க 2 கல்கண்டு வைக்கலாம், இல்லாட்டி கிழங்கு வகைகள் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலாம், இல்லாட்டி ஒன்றுமே இல்லாட்டி 2 உருளைக்கிழங்காச்சும் வைக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு கிழங்கு வகைகள் இல்லாட்டி பானகம் வைங்க, மாதுளம்பழம் இருந்தால் உரிச்சு வைக்கலாம். அப்படி நம்ம வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம். எந்த கடவுளும் இதுதான் நீங்கள் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்னு எந்தவித கட்டாயம் கண்டிஷன்ஸ் யாருமே சொல்கிறதில்லங்க. நம்ம பூஜை நம்ம ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு நம்ம வச்சு சமர்ப்பித்தாலே போதும். எல்லா தெய்வங்களுக்கும் அதுதான் ரொம்ப இஷ்டம். அதனால் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ நிவேதனங்கள் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் மனசில் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக வாராகி அம்மானே நீங்கள் எங்களுக்கு இது மாதிரி எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும், எங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். அப்படி நீங்கள் வேண்டும் போது நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை வஜ்ரகோஷம். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை தான் இந்த வஜ்ரகோஷங்கிற வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு அதீத சக்தி இருக்குங்க. இன்றைக்கி சுவாமி ரூமில் உட்காந்துட்டு குறைந்தது ஒரு 108 முறை நீங்கள் ஆத்மார்த்தமாக உட்காந்து இந்த வஜ்ரகோஷங்கிற ஒரு வார்த்தையை உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் சொல்லிவிட்டு இப்படி 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தால் ஒரு 3 பஞ்சமி தேதி முடியறதுக்குள்ளே நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கி மாலையில் இந்த எளிமையான ஒரு தீப வழிபாடும் இந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நமக்கு நல்ல பலன்கள் கைமேல் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம எந்தவித வேண்டுதல்கள் வைக்கிறப்பயுமே அம்பாள் கிட்ட நம்ம அடுத்தவங்க அழிஞ்சு போகணும், மற்றவங்க கெட்டு போகணும்னு மட்டும் நினைக்கவே கூடாதுங்க. அது மாதிரி நினச்சி எந்தவித கோரிக்கைகள் வச்சா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அது அப்படியே திரும்பிடுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் உண்மை இருக்கும் பட்சத்தில், நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில், நம்முடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த எல்லா விஷயங்களும் கடவுள் கண்டிப்பாக அம்பாள் போராடியாச்சும் நமக்கான வெற்றியை கண்டிப்பாக தருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் வாராகி அம்பாளுடைய அந்த வழிபாடுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்கிறோம். ஏன்னா தீர்க்கவே முடியாத, எந்த தெய்வத்தாலே முடியாத தீராத பிரச்சனைகள் கூட நம்ம வாராகி அம்மனை வழிபட ஆரம்பித்து நம்ம வேண்டிக்கிட்டால் நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் நம்ம உண்மையாக இருக்கணும், அடுத்தவங்களை ஏமாற்றணும், அது மாதிரி கெட்ட விஷயங்கள் மட்டும் மனசில் நினைக்காம நல்லபடியே நம்ம நினைப்போம். கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அதனால் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறை இன்றைக்கி நீங்கள் மாலையில் ஏற்றலாம், இல்லாட்டி ராத்திரி வரக்கூடிய 8 to 9 சுக்கிரஹோரை ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டு பாருங்கள். குடும்பத்துக்கு நமக்கு வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோட மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எப்பயுமே இது மாதிரி செம்பருத்தி இலையில் நம்ம ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டோன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் பெருகும், பணவரவு அதிகரிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் கரெக்டாக அந்த 8 to 9 சுக்கிரஹோரையோடு சேர்ந்து இப்படி வரப்போ நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக நடக்குங்க. அதனால் இந்த ஒரு தீபத்தையும் இந்த ஒரு வார்த்தையையும் இன்றைக்கி சொல்ல மறந்துடாதீங்க. நிச்சயம் என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.